மேற்கு ஐரோப்பா தற்போது தனது வரலாற்றில் மிகவும் வெப்பமான மே மாதத்தை உயிர்ப்பலிகளுடன் கடந்து வரும் நிலையில் கடந்த ஒரு வாரமாக நீடிக்கும் இந்த அசாதாரணமான வெப்ப அலை இந்த முறை கடும் வறண்ட கோடை காலத்திற்கு வழிவகுக்குமாக அச்சத்தை உருவாக்கியுள்ளது. வட ஆப்பிரிக்காவிலிருந்து குறிப்பாக மொரோக்கோவில் வந்து வெப்ப காற்றால் உருவாக்கப்பட்டு சக்தி வாய்ந்த ஒரு வெப்ப குவிமான மேற்கு ஐரோப்பாவில் நிலை கொண்டுள்ளதால் இந்த பருவத்தில் நிலவும் பருவகால சராசரி வெப்பநிலையை விட 15 பாகை செல்சியஸ் வரை வெப்பநிலை உயர்ந்துள்ளது. 1900களின் முற்பகுதியில் பிரித்தானிய, பிரான்ஸ் ஆகிய நாடுகளில் மே மாதத்தில் நிலவிய வெப்ப சாதனைகளை தற்போதைய நாட்களில் தகர்த்தெறிந்துள்ளன. கடந்த 2 நாட்களில் 700க்கும் மேற்பட்ட வெப்ப சாதனைகள் முறியடிக்கப்பட்டுள்ளதனால் இந்த மே மாதம் ஐரோப்பிய வரலாற்றில் புதிய பதிவை உருவாக்கியுள்ளது. பிரித்தானியாவில் 35 பாகை செல்சியஸ் கடந்த வெப்பம் 24 மணி நேரத்தில் 2 முறை முறியடிக்கப்பட்டது. நேற்று லண்டனின் சில பகுதிகளில் வெப்பநிலை 35 பாகை செல்சியஸை தாண்டியது. பிரான்ஸ் மற்றும் பிரித்தானியாவில் இந்த வெப்பம் காரணமாக மொத்தம் 11 மரணங்கள் பதிவாகியுள்ளன. இதில் நீரில் மூழ்கியதால் ஏற்பட்ட மரணங்களும் அடங்கும். 5 இளையோர் உட்பட 6 பேர் நீரில் மூழ்கி பலியானதால் பாதுகாப்பற்ற நீர்நிலைகளில் இறங்க வேண்டாம் எனவும் காவல்துறை மக்களை எச்சரித்துள்ளது. பிரான்சில் சிறார்கள் மற்றும் முதியவர்கள் மீது அதீத கண்காணிப்பு வைக்கப்பட்டுள்ளது. விளையாட்டு நடவடிக்கைகள் மேலெடுக்கப்பட்டுள்ளன என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று நாளை வியாழக்கிழமைகளில் 13 மாகாணங்களுக்கு வெப்ப அலை எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மத்திய தரைக்கடல் பகுதியை சுற்றியுள்ள இடங்களின் வெப்பநிலை 38 பாகையை எட்டும் என கணிக்கப்பட்டுள்ளது. பாரிஸ் காவல்துறை இன்று முழுவதும் பல கட்டுப்பாடுகளை அறிவித்துள்ளது. இதில் முக்கியமாக வீதிகளில், சாலைகளில் அதிகபட்ச வேக வரம்பு குறைக்கப்பட்டுள்ளது. பாரிஸ் நகர மக்கள் குடியிருப்பாளர்களுக்கு 14 பூங்காக்கள் நள்ளிரவு வரை விதிவிலக்காக திறந்து வைக்கப்பட்டுள்ளன. பொது போக்குவரத்தை ஊக்குவிக்கும் வகையில் குடியிருப்பு பகுதிக்கான வாகன நிறுத்தம், அதாவது டெசிடென்டல் வாங்கிக்குமாறு அறிவித்தல் வரை இலவசமாக இருக்கும் என பாரிஸ் மாநகராட்சி அறிவித்துள்ளது. பாரிஸில் தற்போது இடம்பெற்று வரும் ட்ரோலன் ஹரோல் ரயிலில் சுற்றுப்போட்டியும் தொடர்ந்து வெப்ப இடையூறுகளுக்கு உள்ளாகி வருகிறது.